ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மேகிஸ் விலாகில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். 2 குழம்பு கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெயில் எப்போதுமே காரக்குழம்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். 2.5 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். காரக்குழம்புக்கு வெந்தயத்தை நிறையவே ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கண்டு பூண்டு தோலோடு இடித்து சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா செவந்து வரணும். பார்த்திங்கன்னா பூண்டு செவந்து வந்துச்சு. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். லைட் பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெரிய அளவில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ தண்ணி நல்லா சுண்டி வரும். இந்த டைமில் நான் பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துடுச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.